எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஸ்ட் ஸ்குவாட் நானும் மட்டும் வந்திருக்கோம். நேத்தோட அந்த இன்ஜுரி அப்டேட்ஸ் கதை முடியும் பார்த்தா அது முடிய மாட்டேங்குது. அதுக்கு அப்டேட் மேல அப்டேட்டு. இது அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் செட் ஆயிட்டாங்கன்னு நேத்து ஒரு குழப்பம். இன்னைக்கு இன்னும் குழப்பிட்டாங்க. ஸோ கொஞ்சம் தெளிவா அதை பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு டீமா பார்க்கலாம். நம்ம இது ஆர்டர் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாரும் விருப்பப்படுறது. ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே எல்லிஸ் டெஃபினட்டா அவுட். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்காங்க. அது மோஸ்ட் லைக்லி நம்ம ஆசைப்படுறது ஒட்னில் பாட்மேன், மேத்யூ ஃபோர்ட் அப்படின்னு இருந்தாலும் மோஸ்ட் லைக்லி அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் தான் இருக்கும். ஏன்னா அவர் இன்ஸ்டாகிராம்ல எல்லோ ஹார்ட் போட்டிருக்காரு, சென்னை சூப்பர் கிங்ஸ் லைக் போட்டிருக்காரு அப்படின்னு பாதி பேர் மனசை தேத்திட்டாங்க. சரி நம்ம எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிளேயர் அப்புறம் திட்டலாம் கூடாது, அவர் என்னதான் ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பேர் பயங்கரமா இருந்துச்சு. 140 மேல போடுவாரு, லெஃப்ட் ஹேண்டர், பழைய போலிங் ரைட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம மனசு. பட் ஐ டோன்ட் சீ ஹிம் இன் தி 11 அப்படின்னா. ரெண்டு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேபி எல்லிஸ் எல்லா ஃபேஸும் போறதுனால போகலாம். ஸ்பென்சர் ஜான்சன் எந்த ஃபேஸ்ல அவர் நல்லா போடுவார்னு எனக்கு தெரியல. நியூ பால் வேல்யூ கண்டிப்பா இருக்கு. ஹைட்டு நானும் மனசு தேத்துறேன். சரி விடுங்க, மனசு எப்படி மனசு தேத்துறீங்கன்னா இன்னொரு சில பேர் ஜாக் ஃபோக்ஸ் ஸ்ட்ரைக் பவுலர் ஆக போறாரு, மேட் ஹென்ரி ஜாக் ஃபோக்ஸும் ஓபன் பண்ண போறாங்கன்னு நிலைக்க பேசுறாங்க. பட் டு பி ஃபேர் ஐ திங்க் அவுட் ஃபாரின் பேசர் ஒரே ஒருத்தர் தான், மேட் ஹென்ரி தான் இருப்பாரு. கூட நூர் அகமது, அப்புறம் கலீல், கம்போஜ், இவங்க 4 பேர் இருப்பாங்க. ஃபிஃப்த் பவுலர் கம்போஜ் போன வருஷம் நல்லா தானே பண்ணாரு. அதுக்கப்புறம் ஸ்மாட்லி நல்லா தான் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஹில் பி பெட்டர் ஆப்ஷன் தான் எனக்கு தோணுது. என்ன கடைசியில உங்க பிளான் எல்லிஸோட ஸ்டார்ட் பண்ணணும் பிளான் இருந்திருக்கும். இப்போ எல்லிஸ் பதிலாக மேட் ஹென்ரியோட ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப பிரவீன், இவர் பிரசாந்த் வீரும் தூபே மாத்திரைய வச்சு இன்னும் ஒரு 4 ஓவர் எங்கேயாவது தேத்தி போட்டணும். கலீலும் கம்போஜும் நியூ பால் ஸ்டார்ட் பண்ற மாதிரி. எல்லிஸ் 5th ஓவர் ஒரு ஓவர் போடுவாரு, இல்ல இன்னொரு ஓவர் அப்படி அந்த மாதிரி பார்த்திருப்பாங்க. இப்போ ஹென்ரி, கலீல், கம்போஜ் இதுல போற மாதிரி இருக்கும். ஏன்னா கலீல் கண்டிப்பா நியூ பால் தான் போடுவாரு, அவர் நியூ பால் வேல்யூவும் உண்டு. அண்ட் ஹென்ரி பேசிக்லி என்னன்னா டெத்தோட விட்டுருங்க, நியூ பால் நம்ம விக்கெட் எடுக்கிறதுக்கு நல்ல பவுலர்ஸ் இவங்கலாம். அப்படி எடுத்தாங்கன்னா வி கேன் காம்பன்சேட் அந்த மாதிரி பண்ணி. ஸோ அப்படி நினைக்கணும். நான் என்னடா விட்டு காசில விக்கெட் எடுக்கிறது கண்ட்ரோல் பண்றதா இல்லடா, எடுத்தோடனே முதல்ல மேல தூக்குறோம் அப்படின்ற மாதிரி பவுலிங் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐ மீன் கம்போஜ் லாஸ்ட் டைம் சொன்னாரு தோனி கடைசியில ஜெட்ல போடணும். சரி நம்ம இன்ஜுரி மட்டும் பார்ப்போம், நம்ம காம்பினேஷன்ஸ் எல்லாம் உட்காந்து போனதே பேசிட்டோம். அது திருப்பி நம்ம சிஎஸ்கேக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ விட்டுருக்கோம். பட் திருப்பி இன்னொரு வீடியோ வரும் டீட்டெயிலா ஆஃப்டர் எல்லிஸ் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலா திருப்பி ஒரு வீடியோ போட வேண்டியது இருக்கும். அது தெளிவா போடுவோம். அதுக்கு அடுத்து அடுத்த ஆல்பபெட்டிக்கால டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்களோட இன்ஜுரி அப்டேட்ன்றதை விட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆஸ்திரேலியா காரணம் சொல்லி மிச்சல் ஸ்டார்க் ஹில் மிஸ் அ பார்ட் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்ன்றதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கல. அது ஃபியூ மேட்சஸா, ஃபர்ஸ்ட் ஹாஃபா, இல்ல 2 வாரமா, 3 வாரமா அப்படின்னு ஒண்ணுமே டிஃபைன் பண்ணல. பார்ட் ஆஃப் ஐபிஎல் போற போக்க பார்த்தா எல்லா ஆஸ்திரேலியா பேரும் ஒரே ஃபிளைட்ல போட்டு அனுப்பலாம் அப்படின்ற பிளானோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இதான் அவங்க ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் விளையாட மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இது புதுசு, நேற்று நம்ம பேசினதுல கணக்கு லிஸ்ட்லயே இல்லாதது. அதான் அது சொல்லியிருக்காங்க. பட் அதான் எனக்கு தெரியல ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னா அதுன்னா அவரு கடைசியா விளையாடுனது ஜான்வரி விளையாடுனாரு டெஸ்ட் மேட்ச். அது ஒரு விளையாடியே ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆக போகுது. எனக்கு என்னமோ அடுத்த ஆஷ் நிறைய டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க, 15 மேட்ச். அது ஓகே. பட் அதுக்கு நீங்க நடுவில் விளையாடிட்டு நடுவில் ஒரு இத்தனை மேட்ச் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு மேனேஜ் பண்ணலாம். ஹேசல்வுட் இன்ஜுரி அப்பவே என்ன சொல்லியிருக்காரு, ஐபிஎல் விளையாடுறதான் பெர்ஃபெக்ட் ரீஹாப், வார்ம் அப் டு ஆஷஸ், 4 ஓவர் தான். ஐ மீன் டிராவலிங் இஸ் தேர், பட் 4 ஓவர் தான், பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்காரு. அப்படியும் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணனா கடைசியில ஒரு 2 மேட்சுக்கு இது பண்ணிட்டு போங்க, பிளே ஆஃப் விட்டு போங்க. பட் இது வேறுமே. ஐ மீன் டு பி ஃபேர் அவங்களுக்கு இப்ப ரொம்ப கொடுமையான இதுல இருந்து வெளியே வராங்க. பெர்செப்ஷன் இப்ப எல்லாரும் உடனே எல்லா ஃபாஸ்ட் பவுலரும் கிளம்பி வந்தாங்கன்னா வேர்ல்ட் கப்புக்கு ஃபிட்டா இல்ல இப்படி இருப்பாங்க. மேபி அதனால அவங்க நாங்களும் இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பெர்செப்ஷனுக்காக பண்றாங்களோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டுன்னு நினைக்கிறேன் நான்.
அவங்களோட பவுலிங், அவங்களோட டீம் டிரான்சிஷன் இருக்கு. பட் கீ வந்து அவங்க பவுலிங் தான். கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட், லயன். இப்போ 4 பேரும் அட் அ டைம்ல இன்ஜூரி ஆயிருக்காங்க. இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நீங்க இப்போ இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் ஆடுது முடிச்ச உடனே, இப்போ ஆஸ்திரேலியா ஆடும்னா இந்த டோர்னமெண்ட் முடிச்சு எத்தனை பேர் வெளியே சர்வை பண்ணி வெளியே வருவாங்கன்ட்டு டவுட் இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால அவங்க ப்ரிசர்வ் பண்ண பாக்குறாங்க. சொல்றத நீ சொன்ன மாதிரி பெர்செப்ஷன் பாக்குறது கரெக்ட் தான். இப்போ ஒருவேளை அவங்க சும்மா இருந்தாலும் அடிபட்டு இருக்கலாம், அதுவும் இருக்கு. ஏன்னா ரீஹாப் பண்றப்பே அடி மேல அடி வாங்கினவர் ஹேசல்வுட். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து they may not be fit enough for it, but they want to preserve them for இந்த சைக்கிளாவது இந்த 15 டெஸ்ட் ஒழுங்கா விளையாடணும்ன்ற பாக்குறாங்க. அது ப்ரையாரிட்டி அவங்க வெயிட் பண்றப்ப T20 வேர்ல்ட் கப் போச்சு, அட்லீஸ்ட் மீதி இருக்கிறது டெஸ்ட் தான். அந்த WD சைக்கிளையாவது கொஞ்சம் சால்வேஜ் பண்ணலாம்னு தான் பாக்குறாங்க. அதனாலதான் அவங்க சைடு நியாயம் அது. அவங்க சைடு நியாயம். பட் ஐ டோன்ட் நோ, ஹேசல்வுட் வந்து எத்தனை டெஸ்ட் இதுக்கு மேல அவர் கெரியர்ல விளையாடுவாருன்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவர் ப்ராப்ளி இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஒயிட் பால்னா ஹி ஹேஸ் டு குவிட் ஒன் ஆஃப் தி ஃபார்மேட்ஸ். இவர் வந்து T20 இன்டர்நேஷனல் குவிட் பண்ணாரு ஸ்டார்க்கு. பட் அதுக்கு முன்னாடி நிறைய வருஷம் அவர் IPL ஆடல. அந்த கடைசி 2 வருஷம் தான் ஆடிட்டு இருக்காரு. இப்போ அந்த மாதிரி ஹேசல்வுட் ஹேஸ் டு குவிட் ஒன் ஃபார்மேட்ல ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் குவிட் பண்ணாதான் எஸ் ஃபோக்கஸ். நீ சொன்ன மாதிரி ப்ராப்ளி குவிட் டெஸ்ட் சீரிஸ் நினைக்கிறேன். தெரியல, பாப்பா அவர் என்ன முடிவு எடுக்கிறான்னு. அப்படியே அடுத்த வந்து சமீராக்கு NOC கொடுத்துட்டாங்க. அதை நம்ம பேசுவோம். ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் மொத்தமா பேசுறோம். சமீரா, நிஷாங்கா 2 பேருக்கும் NOC கொடுத்துட்டாங்க. 3 பேருக்கு கொடுத்துட்டாங்க. அது SRH வரப்ப அதுக்கு இது பண்ணுவோம். அடுத்து வந்து DC அப்படின்னா அடுத்து MI சாரி LSGக்கு வரும். அசரங்கா, பத்திரானா, இன்னொருத்தர் யாரு, துஷாரா. இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒன்னு இது ஈஷான் மலிங்கா. இவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவல் பிசிக்கல் ஃபிட்னஸ். எனக்கு என்னன்னா இப்ப இதுல அசரங்கா வந்து அவர் ஃபிட் ஆனாலும் ரீஹாப்ல இருந்து வந்துட்டாலும் பிசிக்கலி தாண்டு வரான்னு தெரியல. அதுவும் பாஸ் பண்ணாதான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க தெளிவா. சோ நீ ரீஹாப் பண்றது ஓகே, நீ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி சரியாயிடுச்சுன்னு ஓகே, பட் அவர் இருக்கிற ஃபிட்னஸ்க்கு ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பாஸ் தி ஃபிட்னஸ் டெஸ்ட். இப்ப எல்லா டீமும் சீரியஸா எடுத்துக்கிறாங்க. NOC வேணும்னா நீங்க வந்து நேஷனல் டெஸ்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணுங்க, அப்பதான் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அவங்க சைட்லயும் கன்சர்ன் வேலிட் தான். இப்போ ஒருவேளை அசரங்கா இருந்திருந்தா இவங்க T20 வேர்ல்ட் கப் ஒருவேளை வேற மாதிரி போயிருக்கும் அது. பட் அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் இரஸ்பெக்டிவ்லி பார்ப்போம். இதுல வந்து அதனாலதான் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க பத்திரனா வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்லயே வந்துருவாருன்னாங்க. பட் இப்போ சொன்ன வரைக்கும் கடைசியில இவங்க KKRல அவங்க சொன்னது வந்து மிட் ஏப்ரல்ல எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு பி பேக் ப்ரொவைடட் ஹி கிளியர்ஸ் தி ஃபிட்னஸ் டெஸ்ட். அவங்க பிசியோ வந்து கிளியர் பண்ணிடுவாங்க மிட் ஏப்ரல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டு எல்பி வரணும். அது மிட் ஏப்ரல் ஆகுமா இல்ல லாஸ்ட் ஆஃப் ஏப்ரல் ஆகுமான்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதான் வந்து பத்திரனாவை பொறுத்த வரைக்கும். அசரங்கா பொறுத்த வரைக்கும் அதே தான். அவர் எப்ப கிளியர் பண்ணான்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் கிளியர் பண்ணுவார். நீ சொன்ன மாதிரி அது தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டபுள் எட்ஜ் இது 2 டெஸ்ட் உங்களுக்கு. மற்றவங்க எல்லாம் ஐ திங்க் பத்திரானா இஸ் ஃபிட் எனஃப். ஒன்ஸ் அவர் பிசிக்கலி இன்ஜுரியில இருந்து ரீஹாப் பண்ணி வந்துட்டாருன்னா அவர் பிசிக்கல் டெஸ்ட்லாம் வந்து பாஸ் ஆயிடுவாரு. துஷாரா தான் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இன்ஜுரி மட்டும் இல்ல, ஐ திங்க் பிசிக்கல் ஃபிட்னஸும் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அசரங்கா கொஞ்சம் டவுட் தான். 2த்துலயும் இன்ஜுரியில இருந்து ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகணும், ரீஹாப் முடிக்கணும், அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் இவர் பிசிக்கல் டெஸ்ட் கிளியர் பண்ணணும். அது வந்து ஏற்கனவே அவர் மேலதான் பயங்கர கம்ப்ளைண்ட் அவங்க டீம்ல. பார்ப்போம். அடுத்து வந்து MI மும்பை இந்தியன்ஸ் வந்து அதர்வா அனுலைக்கர் அவங்க ஸ்பின்னர். அவர் வந்து நீ சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னா பட் ஹி குட் பி பேக் ஆன் ரீஹாப் சைக்கிள். எப்போ வருவாருன்னு தெரியல. பட் தேர் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஹிஸ் ரிட்டர்ன். ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காது. அதான் இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. இந்நேரம் பண்ணிருப்பாங்க. ஐ திங்க் மேபி வெயிட் அண்ட் வாட்ச் தான் அவங்க நினைக்கிறேன். என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவங்க இல்லாதவங்களே வந்து ஒருத்தர் வந்து நீ இன்ஜுரி ஆயிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அவர் அங்க போய் இல்ல நான் இன்ஜுரி ஆகலன்னா சொல்லியிருக்காரு. ஜார்டனா இல்ல, அவர் பேர் என்ன, டைமல் மில்ஸ். அவர் வந்து அதுவும் இல்ல இன்ஜுரி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போய் ஏதோ கவுண்டி வேற விளையாடி இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்போதைக்கு தேவையில்லைன்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து மும்பைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா
அங்கிள் வந்து 30 lakhs தான் பேஸ் பிரைஸ். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பெருசா இப்போதைக்கு இல்ல, அதனால அவருக்கு கிடையாது அப்படின்னாங்க. அடுத்து வந்து பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி பேசுவாங்க, லாக்கி ஃபெர்குசன் சொல்லிட்டாரு, லீவ் போட்டாரு, லீவ் ஃபார்ம் சப்மிட் பண்ணி பாண்டிங் சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. 7 மேட்ச் மிஸ் பண்றதுக்கு ஓகே அப்ரூவ் அப்படின்னு கொடுத்துட்டாரு. நிறைய பேர் கேட்குறாங்க லாயல்ட்டினா இதுதானா, இவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க வந்துதான் விளையாண்டுதான் ஆகணும் அப்படின்னு. அது இவ்வளவு பணம் கொடுத்தாலும் மொத்தமா கொடுக்க மாட்டாங்க, மேட்ச் பேசிஸ்ல தான் கொடுப்பாங்க பணம். ஸோ 7 மேட்ச் ஆனால் அதுக்கு பெரிய பணம் தான் வரும். இது ஃபுல் பணமும் உடனே வந்துடாது, அது வாஸ்தவம் தான். பிளஸ் லாக்கி ஃபெர்குசன் போன வருஷம் ஒன்றும் பெருசா பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. போட்டாரு இனிஷியலா, ஆக்சுவலா ரொம்ப நல்லா போட்டாரு. அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி மேட்ச் நல்லா போட்டாரு. பட் அந்த இன்ஜுரி மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் 2 பால்ல இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பவுலிங் வைஸ் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரி போன்றிருக்காரு. பட் ஓகே, சி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருக்கு போய் பார்த்து, அதுக்கான பெரிய விஷயம் நம்ம அப்பயே சொன்னோம். பென் வாஷிஸ் வாங்கியிருக்கோம், ஜாவியர் டாட்லெட் வாங்கியிருக்கோம், 2 பேர்ல ஒருத்தர் தான் விளையாட போறோம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்குமே ஒரு இது வந்திருக்கும். அதனால சரி இருப்பாரு. பிளஸ் அவரோட வேல்யூ வந்து இன்னைக்கு காமிச்ச நியூசிலாந்து மேட்ச்ல 4 ஓவர்ல 9 ரன் 1 விக்கெட். ஸோ அந்த மாதிரி நினைச்சா நல்லா போடுவாரு, இந்தியன்ஸ் கண்டிஷன் நல்லா போடுவாரு. அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து நல்லா போட்டாருன்னா இட்ஸ் குட் ஃபார் தெம் as well. எப்படி இருந்தாலும் அது பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ஏற்கனவே அவர் ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. அந்த ரெக்கார்ட் தான் ஐ திங்க் இதுக்கு மேல யாருமே பிரேக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4 ஓவர்ல T20ல 4 ஓவர் மேடின் போட்டிருக்காரு. ஆமா, கஷ்டம் அதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம், பெரிய ரெக்கார்ட் T20ல. சரி, இன்ஜுரி வைஸ் வேற பஞ்சாப்ல பெருசா எதுவும் நியூஸ் இல்ல. பஞ்சாப்னா ஆர்ஆர் வந்து பயங்கரமா ஃபிட் ஆகி நான் இதெல்லாம் எதுவும் பண்றது இல்லப்பா, நான் இந்த போன சீசன் பயங்கரமா இன்ஜுரியா இருந்தேன், இந்த சீசன் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? சஹால் வந்து ரீஹாப்லாம் பண்ணிட்டு பாடி பில்ட் பண்றேன் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த தடவை நான் ஒரு உண்மையான சீனியரா இருப்பேன், மக்கள் நீ வந்து ஏறெடுத்து பார்த்து என்னைய ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நடந்துக்குவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. குட் ஃபார் ஹிம் அண்ட் குட் ஃபார் த கேம். பஞ்சாபுக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படி மாதிரி பண்ணாங்கன்னா. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் போவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து டானோவன் ஃபெரேரா, அவர் வந்து ஷோல்டர் கிளாவிக்கல் ஃப்ராக்சர் ஆச்சு, வந்து இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்காரு தெரியும் நம்மளுக்கு. சாம் கரன் கிராயின் இன்ஜுரி, அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ரூல்ட் அவுட். மோஸ்ட் லைக்லி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நிறைய பேசினாலும் ஓட்னில் பேட்மேன் வந்து பால் ராயல்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா SA20 ஆடுறதுனால அந்த கனெக்ஷன்னால மோஸ்ட் லைக்லி அவர் தான் திருப்பி விளையாடுவாங்க அப்படின்னு ஏக மனத்தாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து மேட்சை கூட அவர் ஆடல, அவர் ஃபிளைட்டு பிடிச்சிட்டாரோன்னு கூட சொல்றாங்க. அது அந்த மேட்ச் ஏதாவது ஹைலைட்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் அவர் எங்க கிரவுண்ட்ல இருந்தாரா இல்லையான்னு. பட் மோஸ்ட் லைக்லி அவர் தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி பால் ராயல்ஸ் கனெக்ஷன் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஹீ இஸ் மோஸ்ட் லைக்லி செட் டு ரீப்ளேஸ் சாம் கரன் இன் ராஜஸ்தான் ராயல்ஸ், வைல் ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் லைக் டு ரீப்ளேஸ் எலிஸ் இன் CSK. இதான் வந்து மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட், இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட். SRH வந்து ஜாக் எட்வர்ட்ஸும் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான் சொல்றாங்க. ஆமா, அவருக்கு வருவோம். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து வேற ஆடம் மில்டன் வந்து நாங்க ரூல்ட் அவுட் மாதிரி இன்ஜுரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம், அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு கிளிப்ல வந்து அவர் ஃபீல்டிங் டைரக்டர்ஸ் 2 அவுட் பண்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அவரோட ஃபிட்னஸ் வைஸ். இல்ல முன்னாடி காப் இன்ஜுரிக்காக அது கேரிங் ரிகவர் ஆயிட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காருன்னு தெரியல. ஃபீல்டிங் பண்ணும்போது தான் காமிச்சாங்க, பவுலிங் போடுற மாதிரி எதுவும் காமிக்கல. அது இன்னும் மேபி ஃபீல்டிங் வந்து சும்மா ஓகே நான் மூவ் பண்ணிட்டு பண்ணலாம், பவுலிங் போடுற இது இம்பாக்ட் வந்து வேற. அடுத்து RCB ஹேசல்வுட் வந்து அதே ஆஸ்திரேலியன் டிக்டேட் டு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி IPL. எவ்வளவு மேட்ச் தெரியாது, எத்தனை வாரம் தெரியாது, அது அப்டேட் போகும்போதுதான் தெரியும். எல்லாரும் சேர்த்து அனுப்புறாங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறாங்களான்னு தெரியல. டு ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இன்ஜுரி, அந்த நீ சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபுல்லா பாஸ் ஆகல உங்களுக்கு. ஸோ திருப்பி இன்னொரு ஃபிட்னஸ் டெஸ்ட் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அச்சப்பர் தான் எல்லாரும் அனுப்புவாங்க ப்ராப்ளி. ஸோ செகண்ட் வீக் ஏப்ரல் எதிர்பார்க்கலாமா? வந்துட்டு மேபி ஒரு 1 or 2 மேட்சஸ் மிக்ஸ் பண்ணிட்டு விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
சும்மா ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்றது தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்க் வந்து இது பண்றதெல்லாம் வந்து திங்க் அதுக்கு தான். ஸோ மொத்தமா எல்லாரையும் வந்து அனுப்பிட்டு ஒரு 2 மேட்ச் உட்காருவாங்க, அதுக்கப்புறம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் இது பண்ணிட்டு, ஐ மீன் நீ சொன்ன டீம் எல்லாத்துக்குமே அவ்வளவு பேக்கப்ஸ் இருக்கு. ஐ மீன் நம்ம டீம் ஆர்சிபி 2 எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க, அவங்க 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. அதுல ஸ்டார்க் இல்லைன்னா இன்னும் 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. லைக் லுங்கி, கேல் ஜேமிசன், சமீரா 3 பேர் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி டெல்லியில நம்ம இன்னும் சொல்ல மாட்டோம். மில்லரும் ஏதோ 3 மேட்ச் மிஸ் பண்ணுவான்ற மாதிரி போட்டிருக்காங்க சில இதுல. பட் எந்த அளவுக்கு அது நியூஸ்னு தெரியல. அது இன்னும் கன்ஃபார்ம் நியூஸ் இல்ல. நிறைய பேர் கிளப்பி வர்றாங்க தான், கேப் நினைச்சு நிறைய பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ அதனால எது உண்மை அது போயின்னு தெரியல. பட் கன்ஃபார்ம் நியூஸ் இது வந்து நம்ம இதை வச்சுதான் சொல்ல முடியும். இன்னொன்று வந்து ஆர்சிபி வந்து ப்ரீ ஆக்ஷன் வீடியோ, ஸ்ட்ராட்டஜி வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 3 மீட்டிங் தான் நடத்தியிருக்காங்க. ஒன்னு ஆன்லைன்ல, அதுக்கப்புறம் 2 நாள் பேக் டு பேக் நடத்தியிருக்காங்க. என்ன யோசிச்சு என்ன தாட்ஸ்லாம் வருதுன்னு நல்லா தான் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. 10 மினிட் வீடியோ. அவங்க கிளியரா இருந்திருக்காங்க. கோர் டீம் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். பர்டிகுலரா போக வேண்டியது வந்து பேக்கப் ஃபார் சம் பிளேயர் ஹூ கேன் பிளே ஃப்ரம் 3 to 7 இல்ல 1 to 7 கூட யாராவது பிளேயர் மிஸ் ஆனா ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து அந்த இது வந்து இந்தியன் பிளேயரா இருந்தா பெட்டர்னு சொல்லி அதுதான் வெங்கடேஷ் ஐயர் தான் அவங்களோட டார்கெட். இன்னொன்று வந்து யாஷ் தியால் இல்லாத பட்சத்தில் ஒரு பிளேயர் வேணும். இந்த ஹேசல்வுட் இல்லாட்டி ஒரு பிளேயர் சூஸ் பண்ணது. இந்த பிளேயர் தான் எடுக்கணும்னு அவங்க போல ஓப்பன் மைண்டடா போயிருக்காங்க. ஸோ அதுல வந்து இவங்களுக்கு கிடைச்சது வெங்கடேஷ் ஐயர், ஜேக்கப் டஃபி அண்ட் மங்கேஷ் யாதவ். மங்கேஷ் யாதவ் பத்தியும் பேசியிருக்காங்க. ஒன் ஆஃப் த டார்கெட்ஸ் டிஸ்கஸ்ட் வந்து மங்கேஷ் யாதவ், கார்த்திக் சர்மா, அக்விப் நபி, அவங்க 3 பேரையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து பிக்டு மங்கேஷ் யாதவ். ஸோ அது எப்படி போறான்னு பார்ப்போம். ஓரளவுக்கு நல்லா இன்ஸ்விங் போடுறாரு. இப்போ ப்ராக்டிஸ் மேட்ச்ல எல்லாம் போடுறாருன்னு தெரியுது. பட் எந்த அளவுக்கு காம்படிட்டிவ் மேட்சஸ்ல விளையாடுவாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப நியூ பால்ல டஃபி போடுறாரு, புவனேஸ்வர் குமார் போடுறாருன்னா மேபி தே கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ரசிக் தார் இன்ஸ்டெட் ஆஃப் மங்கேஷ் யாதவ். ஐ மீன் லெஃப்ட் ஹேண்டர் அதெல்லாம் இருக்கு. பட் வந்து இப்போ யாஷ் தயர் வந்து நியூ பால்ல போட்டாரு. ஹேசல்வுட் பவுல் திடீர்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நியூ பால்ல போட்டாரு. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஓவர்ல இருந்து ஆரம்பிச்சாரு. அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து ஹேசல்வுட்டுக்கு உண்டு. பட் டஃபி நம்ம பார்த்தோம், நியூ பால்லயே ஒன்றும் பெருசா இது பண்ணல வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் கடைசியில எல்லாம் வந்து டெத்ல வந்து லிட்டரலி மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் அவர் பினிஷ் பண்ணல கோட்டாவை. அப்படி இருக்கும் போது நியூ பால்ல தான் போட்டானுன்ற போது ரசிக் தாரே போவாங்களோன்னு ஒரு சும்மா ஒரு இது. மங்கேஷ் யாதவ் பேட்டிங் கொஞ்சம் நல்லா பண்றாரு, அவ்வளவுதான். அவங்க எடுக்கிறப்ப வந்து டஃபி வாஸ் தி நம்பர் 1 பவுலர், T20 பவுலர் ஆஃப்டர் ஹர்ஷதீப் சிங், சாரி ஆஃப்டர் வருண் சக்கரவர்த்தி. அவங்க எடுக்கிறப்ப ஏன்னா நியூசிலாந்து அதிகமா மேட்ச் இந்தியாவில மேட்சஸ் விளையாண்டது கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த இந்தியாவில இருந்து T20 சீரிஸ் ஆடினாரு, வேர்ல்ட் கப் ஆடினாரு. அவர் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆனார். ஸோ நீ சொல்றது வந்து ப்ராபப்லி ஸ்டில் பிளேயிங் அண்டர் நியூசிலாந்து டீம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேபி அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ் அவர் பெட்டர் ஆவாரு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேலிட் பாயிண்ட் தான் வச்சுக்கோங்க. புது பிளேயருக்கு கண்டிஷன்ஸ் தெரியும், நீங்க கொஞ்சம் லென்த் மாத்தி போடு இல்ல அது பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா இல் பெட்டர். ஏன் இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து டீம் கைட் பண்ணலைன்னா கைட் பண்ணல போலுக்கு யாரும். ஸோ பார்ப்போம் எப்படி பண்றாருன்னு. பட் தே ஹேவ் நோ சாய்ஸ் அட் த மோமெண்ட். அப்போ அவங்க டஃபியோட போகணும், இல்லை துஷாரா இன்னும் ஃபிட்டும் ஆகல. அதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ கடைசி டீம் வாங்க SRH. அதே பேட் கமின்ஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், வந்துடுவாரு, சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணுவாரு, எப்போ விளையாடுவாருன்னு தெரியாது. பட் ஆஸ்திரேலியன் டீமோட டிக்டேட் படி அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸோ வீக்ஸோ ஹீஸ் நாட் கோயிங் டு பிளே. அடுத்து வந்து அவங்களுக்கு வேற யார் இருக்கா, ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து ஃபுட் இன்ஜுரின்னு சொல்லி கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். அது ஒரு ப்ராப்ளி பிரைடன் காஸ்ட் தான் ஹேஸ் டு பிக்அப் அண்ட் ரன் இட். அதுக்கப்புறம் இஷான் மலிங்கா வந்து வேர்ல்ட் கப்ல ஷோல்டர் இன்ஜுரி, அதுலயும் எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ ஒரு ஃபிட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஃபிட்னஸ். பட் அவரும் கிளியர் பண்ணும், அது கிளியரன்ஸ் பார்ப்போம். அதுவுமே வந்து இதுவாகும் நினைக்கிறேன். பிரைடன் கார்ஸ்மே வந்து இப்ப இல்ல ஃபிட்டா தான் இருக்காரு. பட் அவருமே வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் தான். போனதே அவர் தான் ரூல் அவுட் ஆனாரு. அது டோ ஃபிராக்சர், பால கால்லயே வாங்கிட்டு கால் உடைச்சுக்கிட்டாரு. அதுல இருந்து ஓகே ஃபைன்.
ஸோ அது தெரியல. அது ஆனா அதுக்கப்புறம் பெருசா காம்படிட்டிவ் கிரிக்கெட் மேட்சஸ் எதுவும் ஆடின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ரீசன்ட் பாஸ்ட்ல. பட் ஐபிஎல்ன்றது கம்ப்ளீட்டா வேற இது பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைடன் கார்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனக்கு வேற யார் இருக்கா, இவங்க அன்சாரி இல்லாட்டி ஹர்ஷ் தூபே, இவங்க தான் வந்து தே ஹேவ் டு கேரி த பவுலிங் அட்டாக் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச் வந்து 300 ரன் அடிச்சா அவங்க பவுலர்ஸ் 320 ரன் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது பேசிட்டாங்க. 2 நியூ பால் பவுலர்ஸ், புது பவுலர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓம்கார் தமாலே, பிரஃபுல் இஞ்சு. சரி, அவங்க டொமஸ்டிக்ல பயங்கர ரெக்கார்ட்ல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் பார்க்கும்போது ஓம்கார் தமாலே பயங்கர பேஸ் போடுறாரு, அதெல்லாம் ஓகே. பட் சம்டைம்ஸ் பேஸ் என்ன சொல்றது, நாட் குட் அப்படின்ற. அதாவது அன்லஸ் நீ வந்து இப்ப வாங்கிக்கிற மாதிரி 150 155 போடுற அப்படின்னா ஓகே. 145 போட்டா சம்டைம்ஸ் இட் கேன் லைக் இல்ல கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா, இங்க இருக்கிற இன்டர்நேஷனல் லெவல் பேட்ஸ்மேன் வந்து ஐபிஎல்ல வந்து நீ எவ்வளவு தூரம் அடி போடுறியோ அவ்வளவு தூரம் திரும்ப அடிப்பாங்க. அது அடிக்கும் போது திரும்ப வர முடியுமா அப்படின்றது வந்து மேட்ச் சிச்சுவேஷன் பார்த்தாதான் தெரியும். இந்த ப்ரெஷர் எல்லாம் பார்ப்போம். கண்டிப்பா வந்து யூ வில் மிஸ் யுவர் லென்ஸோ ஏதோ ஜஸ்ட் பை சென்டிமீட்டரோ அந்த ஒரு சென்டிமீட்டர் கேப்ல கூட அந்த எப்படி போகுதுன்னு தெரியும். அது சொன்ன மாதிரி அடிப்பட்ட பிறகு நீ எந்திரிச்சு எப்படி நிக்கிறேன்றது பொறுத்து தான் என்னோட டோர்னமெண்ட் இருக்க போகுது. ஸோ டு சம் அப் வந்து மெயினா வந்து 2 டீம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் அவரு 5 மேட்ச் மிஸ் பண்ணாரு போடுறது. நம்ம ஆளுங்க வந்து இன்னும் கொஞ்சம் மிஸ் பண்ணா ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் ரீப்ளேஸ்மெண்ட் பெரிய பிளேயர் யாரும் இல்ல. அதாவது மேட்ச் ஷாட்டும், அதாவது ஒரு சில பேர் மேட்ச் ஷாட் ஒய்ஃபோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டாக் பண்றாங்க. அதுல வந்து அந்த மாதிரி ஏதோ ஃபிளைட்ல குழந்தையோட உட்காந்துருக்கு வந்து போட்டோ எடுத்து போட்டுச்சான். உடனே அவர் வந்து கிளம்பிட்டாரு சென்னைக்கு, ஃபிளைட் ஏறிட்டாரு அப்படின்ட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து யாஷ் தியாலோட ஒய்ஃப் வந்து அவர் பிராக்டிஸ் பண்ற வீடியோ போட்டிருக்காங்க, தனியா பிராக்டிஸ் பண்ற போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. பட் ஆர்சிபி டஸ் நாட் சீம் டு பி இன் எதுவும் அதை பத்தி ஏதோ பேசுற மாதிரியோ அவர் கன்சிடர் பண்ற மாதிரியே தெரியல. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கன்டென்ஷன். கடைசியா ஒரு தடவை சம் அப் பண்ணோம்னா மெயினா வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா, நீ பிசியோ ஃபிட்னஸ் ஆனாலும் முக்கியம் இல்லை, மேட்ச் ஃபிட்னஸ் வந்து எங்கிட்ட இருந்து ஃபிட்னஸ் கிளியர் பண்ணதான் நாங்கள் விளையாடுவோம்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து அசரங்கா, நுவான் துஷாரா, பத்திரானா, மலிங்கா, இஷான் மலிங்கா இன் வெயிட்டிங். மற்ற 3 பேர் கிளியர்டு. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டும் கிளியரா சொல்லிட்டாங்க, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் சொல்லி தேர் கண்ட்ரோல் தேர் பேசஸ். கமின்ஸ், ஹேசல்வுட் அண்ட் ஸ்டார்க் 3 பேரும் நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஹவு லாங் ஆஃப் ஐபிஎல்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ஃபேஸா, ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸா, இல்ல ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸா 4 மேட்சஸா, ஒரு ஐடியாவும் இல்லை. தே ஹாவ் டு மிஸ் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக வரும். இன்னும் சென்னைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஏகமதாக ஸ்பென்சர் ஜான்சனா இருக்கும்னு எல்லாரும் மனசு தேத்திக்கிறாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஓட்னில் பாட்மேன் தேத்திக்கிறாங்க. ஆனா இது ரெண்டுல எது உண்மையாகும்? ஓட்னில் பாட்மேனோட மோர் ஆப்ஷன்ஸ் ஆல்ரவுண்டர் போவாங்கன்னு பார்த்தேன். ஆல்ரவுண்டர் ஏதாச்சும் சவுத் ஆப்பிரிக்கால விளையாண்டு டொமஸ்டிக்ல இருக்க ஆல்ரவுண்டர் முல்டர் அந்த மாதிரி போவாங்கன்னு பார்த்தேன் நான். ஏன்னா சாம் கரனுக்கு லைக் ஸ்ட்ரைட் ரீப்ளேஸ்மெண்ட்னா மோர் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் தானே. சாம் கரன் இப்போதைக்கு பேட்ஸ்மேன் தான், பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல். இப்போதைக்கு முடி பவுலர் ஹூ கேன் பேட்டா இருந்தாரு, இப்போ பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல். அந்த மாதிரி இதெல்லாம் அசம்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ரிப்போர்ட்ஸ் தட் அவங்க எல்லாம் பிஎஸ்எல் இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அதனால வந்து இதெல்லாம் பழைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு அதுக்கும் இதுக்கும் முடிச்சிருக்கோம். ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. வித்ட்ரா பண்ணது மோஸ்ட்லி அங்க நடக்கிற அந்த பிரச்சனைனால அந்த கவர்மெண்ட் வந்து அங்க டிராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஒரு ரீசனபிள் ஃபேர் இனஃப் தான். பட் இவர் குடுகேஷ் மோட்டி கூட எடுத்துட்டாரு அடுத்து. பட் இவங்க எல்லாரும் விட ஐ திங்க் த மெயின் ப்ராப்ளம் வந்து எல்லா 2 டீம் ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஃபிளைட் கிடைக்குமா, வந்து சேருவாங்களா, சேர மாட்டாங்களா, அப்படி எப்படி பிளான் பண்றது, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா மெயின் வந்து ஹப் வந்து மிடில் ஈஸ்ட் வழியா தான் வந்தாகணும், டிராவல் ஹப் யூஸ்வலா. ஸோ அப்படின்றப்ப இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆமான்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் அப்டேட்ஸ். அதே முன்னாடி கேகேஆர் வந்து ப்ரெஸ் மீட் மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ் மீட்ல அவங்க சொன்னது வந்து தே ஆர் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அர்ஷித் ராணாக்கு இப்போதைக்கு தே டோன்ட் வாண்ட் டு லுக் ஃபார் அ ரீப்ளேஸ்மெண்ட். அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். தே வாண்ட் த பவுலிங் லைன் அப் விச் இன்க்ளூட்ஸ் வைபவ் அரோரா, உம்ரான் மாலிக் அண்ட் கார்த்திக் தியாகி டு ஃபில் த. ஆகாஷ்தீப் சொல்லல, பட் ஆகாஷ்தீப் சேர்த்துக்கோங்க. அவங்க சொல்லலையே ஆகாஷ்தீப்.
சரி ஆகாஷ் தீப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரே அதாவது கரண்ட் இன்டர்நேஷனல் போலர். அதான். ஸோ இவங்க எல்லாரும் வந்து வச்சு இவங்க மெயின் இது பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? I mean, I think that's hoping he might be available for a playoff. இல்ல கடைசி ஒரு 2 வாரத்துக்கு வருவாரா? அப்படி வந்தாருன்னா இப்ப ஐ திங்க் அவங்க வந்து வெளியே இருந்து யாரும் பெருசா இம்ப்ரூவ் பண்ண போறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால ஐ திங்க் ஹோப்பிங் அவர் வந்துருவாரு. ஏன்னா என்ன, அவர் இந்த அவார்டு வாங்க வரும்போது கிரச்சஸ்ல வந்தார். இப்ப ஸோ ஒரு 2 மாசத்துல 1.5 மாசம் வாய்ப்பு இல்ல ராஜா. அவர் வருவான்னு இல்ல. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இப்போ இருக்கிற டீமே கேரி ஆன் பண்ணிருச்சுன்னா பெருசா சேஞ்சஸ் எதுவும் யோசிக்க வேணாம். தேவையில்லாம இப்போதைக்கு டீம் செட் ஆயிடுச்சுன்னு யோசிக்க வேணாம். புதுசா நீ சொன்ன மாதிரி வந்து யாரும் கான்ட்ரிபியூட் பண்ண போறது இல்ல. ஏன்னா அவங்க எல்லாரும் கூட எடுத்துட்டு இன்னொன்னு என்னன்னா, அங்கிரிஷ் ரகுவன்சி ஒரு கீப்பிங் பண்ணாரு, தேஜஸ்வி யாதவ் தஹியா ஒரு கீப்பிங் பண்ணாங்க 2 பேரும். ஆனா அதே நேரத்துல வந்து இவர் சொல்லியிருக்காரு, ரசல் ரோல் வந்து ரிங்கு சிங், ரமன்தீப் சிங்கும், தேஜஸ்வி தஹியா 3 பேரும் தான். 3 சிங்கும் வந்து அந்த ரோல் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ராப்ளி அவர் தேஜஸ்வி தனியா வந்து கீப் ஹிம் அஸ் இம்பாக்ட் சபா வச்சு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கீப்பிங் அவுட் பண்ணுவாரு, அவுட் அண்ட் அவுட். ரகுவன்சி கீப்பிங் பண்றாரு, நல்லா தான் பண்றாரு ஆக்சுவலா. பட் ஐ டோன்ட் திங்க் சோ அவரு கீப்பிங் பண்ண மாட்டாரு. ஐ திங்க் தஹியா விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு, என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு கிடைச்ச எல்லா நியூஸும் சொல்லியிருக்கோம். திருப்பி நாளைக்கு வில் கெட் பேக் வித் மோர். இப்போதைக்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, அதான் இன்னும் கொஞ்சம் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். இன்ஜுரி இதுல எல்லாமே இது வரும். அதுக்கப்புறம் தான் இப்ப ஒரே ஒரு இன்ஜுரி வந்து என்டையர் டீம் காம்பினேஷனையும் மாத்தலாம். அதுவும் ஸ்பெசிபிக்லி ஃபாரின் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டினால நிறைய சேஞ்ச் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு ஹேசல்வுட் இல்லாதது வந்து இல்லைன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பவுலிங் அட்டாக் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சொல்லிட்டோம், இவங்க குவாலிஃபை ஆவாங்க, அவங்க குவாலிஃபை ஆவாங்கன்னு. பட் கூட தெரியும், போக தெரியும். நம்ம இதோட சைன் ஆஃப் பண்ணுவோம். We'll keep you posted with further videos. We'll sign off with this Artist Squad. Bye.